ஜெயிலில் இருந்து ரிலீஸ், மீண்டும் அமைச்சர் பதவி வேண்டாம். திமுக தலைமைக்கு ஷாக் கொடுத்த செந்தில் பாலாஜி 471 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அமலாக்கத்துறை கைது செய்த உடனேயே செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சிகள் பலரும் போர்க்கொடி தூக்கின. ஆனால் செந்தில் பாலாஜியை இலாக்கா இல்லாத அமைச்சராக நியமித்தார் ஸ்டாலின். இதனை ஏற்க மறுத்து செந்தில் பாலாஜியை அமைச்சரவையிலிருந்து விடுவித்தார் ஆளுநர் ஆர் என் ரவி. பிறகு உச்சநீதிமன்றம் வரை சென்று செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியில் நீடிக்க வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆனால் திடீரென யாரும் எதிர்பாராத வகையில் இந்த ஆண்டின் துவக்கத்தில் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் செந்தில் பாலாஜி. இதற்கு காரணம் அமைச்சர் பதவியில் நீடிப்பதுதான் ஜாமீன் கிடைக்க இடையூறாக இருப்பதாக செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் கூறியதுதான். திமுக தலைமை எவ்வளவோ கூறியும் அமைச்சர் பதவியிலிருந்து விலகினார் செந்தில் பாலாஜி. இந்த நிலையில் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது. இதனையடுத்து சிறையில் இருந்து வெளியே வந்த செந்தில் பாலாஜி விரைவில் அமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் பரவின. மேலும் செந்தில் பாலாஜி அமைச்சராக பதவியேற்க எவ்வித தடையும் இல்லை என திமுக வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ பேட்டி கொடுத்துள்ளார். இதனிடையே சிறையிலிருந்து வெளியே வந்த செந்தில் பாலாஜி வீட்டிற்கு சென்று சேர இரவு 8 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. அப்போது அவரை தொடர்பு கொண்ட திமுக தலைமை அமைச்சர் பதவி குறித்து பேசிய போது, தற்போதைக்கு தான் அமைச்சராக பதவியேற்க விரும்பவில்லை என செந்தில் பாலாஜி கூறிவிட்டதாக சொல்கிறார்கள். இதற்கு காரணம் தனக்கு எதிரான அமலாக்கத்துறை வழக்கு மிகவும் வலுவாக இருப்பதை செந்தில் பாலாஜி உணர்ந்து வைத்துள்ளார். மேலும் சிறையிலிருந்து பிணையில் வந்துள்ள தனக்கு ஜாமீன் அவ்வளவு எளிதாக கிடைக்கவில்லை என்பதையும் செந்தில் பாலாஜி தெரிந்து வைத்திருக்கிறார். பிணையில் உள்ள காலத்தில் சிறிய நிபந்தனை மீறல் இருந்தாலும் தனது பிணை ரத்து செய்யப்பட்டு மீண்டும் சிறைக்கு செல்ல நேரிடும் என்பதும் செந்தில் பாலாஜிக்கு தெரிந்துள்ளது. டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டாலும் அவர் முதலமைச்சர் அலுவலகத்திற்கு செல்லக்கூடாது, முதலமைச்சர் பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்கிற நிபந்தனைகளுடன் தான் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. ஒருவேளை செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடித்திருந்தாலும் அவருக்கும் அந்த நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கும். அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த காரணத்தினால்தான் அந்த நிபந்தனையை விதிக்க வேண்டிய நிலை உச்சநீதிமன்றத்திற்கு ஏற்படவில்லை. மேலும் வாரத்தில் 2 நாட்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு சென்று கையெழுத்திட வேண்டும், வாரத்தில் 1 நாள் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும், சாட்சிகளில் யாரையும் சந்திக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் விதித்துள்ள நிபந்தனைகள் நிச்சயம் மிகவும் தீவிரமானவை. இந்த நிபந்தனைகளுடன் அமைச்சரானால் பணிகளை முறையாக செய்ய முடியாது. மேலும் ஜாமீனில் வெளியே வந்த பிறகு அமைச்சர் பதவியை ஏற்பது என்பது ஜாமீன் கொடுத்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளை டென்ஷன் ஆக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறுகிறார்கள். இதனால் தற்போதைக்கு தனக்கு அமைச்சர் பதவி வேண்டாம் என செந்தில் பாலாஜி திமுக தலைமையிடம் கூறியுள்ளதாகவும், ஆனால் செந்தில் பாலாஜி வந்த பிறகு அமைச்சரவை மாற்றத்தை வைத்துக் கொள்ளலாம் என இருந்த திமுக தலைமைக்கு செந்தில் பாலாஜியின் இந்த திட்டம் ஷாக் கொடுத்துள்ளதாக கூறுகிறார்கள்.